சுட சுட சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு சட்டுன்னு உயர்த்துகிற அதே சாதம் தான் இரவெல்லாம் தண்ணியில் ஊறி பழைய சாதமாக மாறும்போது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற அற்புதம் நடக்குது. சாதம் ஆறும்போது அதில் நடக்கிற ரெட்டிரோகிரேட் ஸ்டார்ச் மாற்றம் அப்புறம் நொதித்தல் முறை தான் இதோட பின்னணியில் இருக்கிற நிஜமான மருத்துவ ரகசியம். சமைச்ச சாதத்தை இரவெல்லாம் தண்ணியில் வச்சு ஆற விடும்போது அதில் இருக்கிற சாதாரண மாவுச்சத்து எளிதில் கரையாத ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச், அதாவது எதிர்ப்பு மாவுச்சத்தாக உருமாறுது. இந்த எதிர்ப்பு மாவுச்சத்து சிறு குடலில் செரிமானமாகி சர்க்கரையாக மாறாமல் அப்படியே பெரிய குடலுக்கு போகுது. அங்கே இருக்க நல்ல பாக்டீரியாக்கள் இதை நொதிக்க வச்சு பியூட்டிரேட் மாதிரி குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களை உற்பத்தி செய்யுது. இது இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் சர்க்கரை அளவை சட்டுன்னு உயர்த்துறதை தடுக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வடித்த சாதத்தை சூடாக சாப்பிட்றத விட இரவில் ஊற வச்ச பழைய சாதத்தை சின்ன வெங்காயம் அப்புறம் மோரோட அளவோடு சாப்பிடும்போது இன்சுலின் ஏற்றத்தை இது கட்டுப்படுத்துது. மேலும் உடலியல் அப்புறம் ஊட்டச்சத்து தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.